தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு சென்னையில ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, ஒரு ரவுடி கொல்லப்பட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசமாக இது போல சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போகும். கட்டுப்படுத்த இயலவில்லை என்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த இயலாத காரணத்தினால்தான் தொடர்ந்து கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளிலே 6 சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் நடந்தது கூட ஒரு வாரத்திற்கு முன்பு பத்திரிகையில பார்த்து தெரிந்து கொண்டோம். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்களிலேயே அதிக அளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பது தமிழகத்தில் தான் என்பது வேதனையான செய்தி, வருத்தத்துக்குரிய செய்தி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில போலீசாருடைய என்கவுண்டர் இந்த சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு அதிகரிக்க என்கவுண்டர் போன்ற செயல்பாடுகள் அதிகரிக்கிறது. இதற்கு வழிவகை இல்லாமல் குற்றவாளியை பிடிக்க வேண்டும், உண்மை நிலையை குற்றவாளியிடம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய செயின் ஆஃப் ஆக்ஷன், யார் காரணம் என்று தெரிய வேண்டும். அதுதான் தேவை. இந்த நிலைமையில நேற்றுக்கு சென்னையில திமுக மாநாடு நடந்திருக்கு. அதுல பல விஷயங்களை ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. நீங்க பொதுவா திமுக அரசு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை இந்தியாவிலே நிறைவேற்றாத அரசிலே முதல் படியிலே நிற்கின்ற ஆட்சியாளர்கள் திமுக தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதை அவர்களுக்கு அளித்த வாக்காளர்களே அவர்களை வரும் நாட்களிலே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்க அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும், புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய தலைவர்களை, செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் குரலே மகேசன் குரல், மக்கள் பணி இயக்க பணி, இதனை தொடர்ந்து செய்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுபவர்களுக்குத்தான் வரும் நாட்களிலே வாக்கு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுக்குதான் நான் சொல்றேன், அதுக்குதான் நான் என்னுடைய பாணியில பதில் சொல்றேன். என்னுடைய பாணி இதான். திமுக ஆதரவோட இப்ப வந்து விசிக மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யார் வந்து மதுவை ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை கையில வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் அழைத்துக் கொண்டு மாநாடு நடத்துவது என்பது மக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது, புதிராக இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் தேர்தல் நேரத்தில் சரியாக முறையாக வாக்குச்சீட்டின் மூலம் மக்கள் கொடுப்பார்கள். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல ஒரு சீட்டு கூட கிடைக்கல. 26 தேர்தலில் உங்க கூட்டணி வந்து இதே அளவுக்கு வலுவா இருந்தா வெற்றி பெறும் நம்புறீங்களா? நீங்க தமிழகத்திலே உள்ள அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் 60 வருடங்கள் திராவிட ஆட்சிகளுக்கு பிறகு ஏன் அவர்களோடு கூட்டணி இருந்தாலே கூட கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. முழு பூசணிக்காய் யாரும் சோற்றிலே மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு இலக்கு வேறு. எண்ணம் என்பது தமிழகத்திலே கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அந்த கூட்டணி ஏன் ஆட்சி பீடத்திலே அமரக்கூடாது, எல்லோருக்கும் ஏன் அதிகாரத்திலே வாய்ப்பு இருக்கக்கூடாது என்று தற்போதுள்ள அரசியல் சூழலிலே
எல்லா கட்சிகளும் தலைவர்களும் நினைக்கிறார்கள். கூட்டணியின் மீது பயமா, மரியாதையா அல்லது கேள்விக்குறி. பலர் இதை பேசாமல் இருக்கலாம். கூட்டணியின் அடிப்படையில் ஆதாயமா, கேள்விக்குறி. பலர் இதை பற்றி பேசாமல் இருக்கலாம். ஆனால் எண்ணம் கூட்டணி ஆட்சி இருக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளுக்கும் உண்டு, எல்லா தொண்டர்களுக்கும் உண்டு. அரசியல் சூழல் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. எண்ணத்திற்கு ஏற்றவாறு தேர்தல் வியூகம் இருக்க வேண்டும் எல்லா கட்சிகளுக்கும். வியூகம் என்றால் அதுபோல எண்ணம் இருப்பவர்கள் பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும். கூட்டணி வெல்வதற்கான நல்ல சூழலை எல்லா கட்சிகளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் கட்சியில் உள்ள பலமான கூட்டணியை வெற்றி பெற செய்துவிட்டு எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்த நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் படிப்படியாக இதற்கு பதில், இதற்கு வழிவகை. இது திருமாவளவனுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையா? இது நான் என் கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் நினைப்பதை அவர்களுக்கு கூட அறிவுரையை கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏன் போய் இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்லணும்? என்னுடைய கட்சி, நான் தலைவர், என் கட்சிக்கு இதை கூறுவதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. இதுல என்ன அச்சம், என்ன பயம்? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் நிலை எப்படிதானே? பெரிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுடைய அரவணைப்பு தேவை இல்லையா? அதனால பெரிய கட்சி தான், அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வெல்லக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்றால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறுகிறோம். அதுதான் எல்லா கட்சிக்கும் இன்றைக்கு அடித்தளம், சாத்தியக்கூறாக இருக்கிறது என்ற உண்மை நிலையை தான் நான் கூறுகிறேனே தவிர யாரையும் நான் கூட குறைச்ச சொல்லவில்லை. தமிழகத்தை ஆளுங்கட்சி இருக்கு, ஆண்ட கட்சியும் இருக்கிறது இல்லையா? எல்லோருக்கும் கூட்டணி நிலைதான் இன்றைக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும் போது காலத்திற்கு ஏற்றவாறு சூழல்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் இதுதான் இப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. இருக்கிற சூழலுக்கு ஏற்றவாறு வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டு போகிறது என்றுதான் நான் சொல்கிறேனே தவிர நான் ஒன்னும் கண்டிஷன் போடல கூட்டணிகளுக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தனித்தே தான் இன்னும் 2026 தனித்துதான். அவர்களுடைய கட்சி, அவருடைய கொள்கை, அவருடைய முடிவு. அதற்கு அவர்களுக்கு ஜனநாயகத்தில் சுதந்திரம் உண்டு. அதற்கு யாரும் தடை போட முடியாது. கோயம்புத்தூர்ல எந்தெந்த திட்டங்களிலே மத்திய அரசோடு முரண்பாடோடு திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு முறையாக செய்யாமல் இருக்கிறாரோ அதற்கு அதை செய்யும் வரை தாமதம் ஆவது தமிழகத்தில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் எந்த அரசு மத்தியில் இருந்தாலும் இது நடைமுறை சாத்தியமே. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, தங்களுடைய திட்டங்கள் நடைபெற்றால் தான் பணம் வரும். திட்டங்கள் நடைபெறவில்லை என்றால் பணம் வராது. சில திட்டங்களுக்கு தமிழகத்தில் பணம் இன்னும் வரணும், கூடுதல் நிதி வேணும், நிதியை இன்னும் கொடுக்கணும், காலதாமதமாகுதுன்னு கேளுங்க. நானும் கூட்டணியில் தான் இருக்கேன். டெல்லியில நான் அதை வலியுறுத்துவேன். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. செய்யாத திட்டங்களுக்கு பணம் வேணும், ஒத்துழைக்காத திட்டங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா அது எந்த அரசும் கொடுக்காது.